முதுமை எல்லோருக்கும் வரும். காலத்தின் சக்கரத்தை யாராலும் நிறுத்த முடியாது. ஆனால் முதுமையில் யாரையும் சாராமல் நம் வேலையை நாமே செய்தால் மட்டும்தான் மதிப்பும் மரியாதையும் கூடும். முதுமை வந்து தழுவியவுடன் பிறருக்கு உதவிய கரங்கள் உதவி கேட்டு நிற்கும். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்று சங்கீதம் 71:9 தாவீது ஜெபித்ததற்கு காரணமும் இதுதான். என்னை இனி யார் கவனிப்பார்கள்? என்னை மதிப்பார்களா? உடல் பலம் குறைந்து விட்டது, ஒருவரின் உதவி இல்லாமல் இனி என்னால் வாழ முடியாது என்றெல்லாம் பல கேள்விகள் மனதில் எழும்பும். வேகமாக ஓடிய கால்கள் இப்போது சோர்ந்து விட்டது. சுறுசுறுப்பாக உழைத்த கரங்கள் இனி வேண்டாம் என்று சொல்கிறது. கவலை அதிகரிக்கிறது, சக்தி குறைகிறது. இளமையில் இரவும் பகலும் பிள்ளைகளுக்காக உழைத்த தாய் தந்தை இப்போது வலிமை இழந்து நிற்கிறார்கள். தன்னம்பிக்கை குறைந்து விட்டது. மன உறுதியின் பெயரில் ஏதோ நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமொழிகள் 12:24 சொல்கிறது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும். முதுமையிலும் தன்னால் முடிந்ததை விடாமல் செய்யும் ஒருவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். வயதான பர்சில்லாய் தாவீதுக்கு முடிந்தவரை உதவி செய்யவில்லையா? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்மால் முடிந்ததை நாம் செய்ய வேண்டும் என்ற மனம் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொண்டு வரும். வயதாகிவிட்டது, இனிமேல் அவ்வளவுதான், என்னை அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும். நான் இப்படியே படுக்கையில் படுத்து கிடக்கிறேன். தேவை என்றால் எழுந்து செல்வேன். நான் அவர்களை வளர்க்கவில்லையா? பார்த்துக் கொள்ளட்டுமே. கட்டளையிடுவேன், காலடியில் வந்து நிற்கும். இல்லை என்றால் மகனிடம் கம்ப்ளைண்ட் செய்யலாம் என்ற குறுக்கு மனநிலை உங்களை நாளுக்கு நாள் பலவீனமாக்கும். அந்நாள் தன் முதுமை காலத்திலும் இறை சேவை செய்து கொண்டு இறைவனுக்காகவே வாழ்ந்தாள். வீட்டை சுத்தம் செய்வது, செடிகளுக்கு தண்ணீர் விடுவது, பேர குழந்தைகளுடன் அமர்ந்து தன் வாழ்க்கை அனுபவத்தை அவர்களுக்கு பாடமாக சொல்வது, கதை சொல்வது, ஜெபிப்பது, தகுந்த நேரத்தில் முறையான ஆலோசனை கொடுப்பது, குடும்பத்தை நல்ல பாதையில் வழிநடத்துவது என்று முடிந்தவரை எல்லோருக்கும் உதவி செய்யுங்கள். முதுமையின் அழகு உன் மனதில் இருக்கிறது, உன் எண்ணங்களில் இருக்கிறது, நேர்மறை சிந்தனையில் இருக்கிறது, மன தெளிவில் இருக்கிறது, அமைதியான சமாதானமான உள்ளத்தில் இருக்கிறது. இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நரைமுடி ஒரு மகிமையின் கிரீடம். அழகான வாழ்க்கை அனுபவங்களை அமைதியான இடத்தில் அமர்ந்து யோசித்து சிரித்து மகிழ்ச்சியாக இருங்கள். முடிந்தவரை உங்கள் வேலைகளை நீங்களே செய்யுங்கள். ஆண்டவரே எனக்கு மன உறுதியை தாரும் என்று எப்போதும் பிரார்த்தனை செய்யுங்கள். என் வாழ்க்கை என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு பிறருக்கு என்னால் என்ன செய்ய முடியும் என யோசிக்க தொடங்குங்கள். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று தேவன் அப்ரஹாமிடம் சொன்னாரே, அதே தேவன் இன்று உனக்கும் சொல்கிறார். நீ முதுமையிலும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். உதவி தேவைப்படும் நேரத்தில் தாழ்மையுடன் அதை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். எதை கொடுத்தாலும் அன்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றியுள்ள மனிதர்களாய் வாழுங்கள். படுத்த படுக்கையாயிருப்பது, இருக்கையில் அமர்ந்தால் இரவு வரை அதிலே இருப்பது, இது முதுமையின் அடையாளம் அல்ல. முடிந்தவரை உங்களை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ உயிர் மட்டும் மிஞ்சி இருக்கிறது, இனி போனால் போதும் என்ற சிந்தனை உங்களுக்கு வேண்டாம். உடலுக்கு மட்டும்தான் வயதாகி இருக்கிறது, உன் ஆத்மாவுக்கு அல்ல. மனதை இளமையாக வைத்திருப்பவனுக்கு முதுமை ஒரு வரப்பிரசாதம். தன்னம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். எப்போதும் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென்.